இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை, என்ற தவ காலத்தின் 37ஆம் நாள். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுடைய வாசகத்துல ஆண்டவர் தன்னுடைய இறை வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். இறை வார்த்தையை கடைபிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்று கூறுகிறார். இறை வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டா, வல்லமை உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. அதற்குத்தான் கேட்கின்றார்கள், ஆபிரகாம் எங்களுடைய அல்லது இறைவாக்கியர்கள் இருந்தார்களே, அவர்களை விட நீ பெரியவரா, நீர் எப்படி சொல்லலாம் என்று. அவர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பை பற்றி கூறுகிறார். அவர்கள் இறந்தார்கள், மீண்டும் உயிர்க்கவில்லையே, ஆகையால் நீர் எப்படி சொல்லலாம் என்று அவர் மேல் கோபம் கூறுகிறார்கள் ஒரு சில யூதர்கள். பிரியமான சகோதர சகோதரரே, நினைத்து பார்ப்போம். இறப்புக்கு பின் உயிர்ப்பு உண்டு என்பதை நம்பக்கூடிய நபர்கள்தான் கிறிஸ்தவர்கள். நாம் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், இறக்கின்றோம், மீண்டும் ஆண்டவரோடு உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நம்முடைய தலையான விசுவாசம். ஆண்டவர் என்ன கூறுகிறார்? என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். பிரியமானவர்களே, இறப்பிற்கு பின் நாம் சிந்திப்பதை விட இருக்கின்ற போதே அந்த இறை வார்த்தையை கடைபிடித்தோம் என்றால் நாம் ஒருபோதும் சாக மாட்டோம், அல்லது வேதனைப்பட மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், அல்லது ஏமாற்றம் அடைய மாட்டோம். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை எப்போதுமே பாசிட்டிவான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள். அவை நம்மை வாழ வைக்குமே தவிர நம்மை சாகடிக்காது. ஆகையால் தான் ஆண்டவர் இந்த நாளில் கூறுகின்றார், என் வார்த்தை உம்மை வாழ வைக்கும், நீ ஒருபோதும் இறக்க மாட்டாய். முடிந்து விட்டது என்று நம்பாதே, முடிந்து விட்டது என்று நினைக்காதே, முடிந்து போய் விட்டது, இனிமேல் சாத்திய கூறுகளே இல்லை என்று நினைக்காதே. என் வார்த்தையை நீ கடைபிடித்தீர் என்றால் நீ என்றுமே சாக மாட்டாய், உனக்கு உயிரூட்டம் உண்டு. ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கு வெற்றி உண்டு. ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் தெளிவாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரரே, இன்று தவக்காலத்தின் 37ஆவது நாளிலே இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் இந்த நாள் அவருடைய உயிர்ப்பை பற்றியும் நம்முடைய புது வாழ்வை குறித்தும் பாஸ்கா விழாவை குறித்தும் ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக அழைப்பு விடுக்கின்றார். போனது போகட்டும், யார் எது வேணாலும் சொல்லியிருக்கலாம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் எனக்கு வசந்த காலம், இனிமேல் எனக்கு புது வாழ்வு, இனிமேல் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை என்ற அப்படிப்பட்ட நல்ல கொள்கையோடு நல்ல சிந்தனையோடு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, உன் வார்த்தை வாழ்வுள்ளது, உன் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று கூறுகிறேன். அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் சாவதற்கு பிறக்கவில்லை, வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம். இன்னும் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், இன்னும் அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும். அது படிப்பாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உயர வேண்டும், உயர வேண்டும் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தால் நிரப்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ இந்த தவ காலத்தில் 37 நாட்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். நோன்பு இருக்கிறோம், தான தர்மம் செய்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம். எல்லா பேர்களும் ஆசீர்வாதமும் இன்றும் அபரிதமாக எங்களுக்கு கிடைக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.